எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மா, நான் கொஞ்சம் சாம்பார் வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போடாத. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இப்போ கை தவறி கீழே விழுந்துருச்சு. இது ஒரு பெரிய தப்பா? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இதுவே போதும். உங்க 4 பேருக்கும் தான் இப்ப சாப்பாடு இல்ல. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க ஏதோ கொஞ்சம் சாப்பிடலான்னு இருந்தோம். இப்ப நீங்க சாப்பிட வேண்டிய சாம்பாரை நீங்களே கீழே கொட்டிட்டீங்களே. தோசை ஊத்தி அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் இன்னைக்கு பட்னி தான். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் விரதம் இருங்க. இன்னைக்கு எல்லாரும் ஈர துணியை கட்டிக்கிட்டு அப்படியே படுத்துருங்க. பிளேட் எல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் தொடச்சி விடுங்க. அமராவதி, முருங்கா சாம்பார் சூப்பரா இருக்கு. ஒரு இட்லி இருந்தா வையன். வேற என்ன? அது என்ன? குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் பயப்படுறாங்களோ என்னவோ. அப்படியா? பயமா இருக்கா? ஆமா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஆமாவா இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வலி இல்லாம வாரிசு வருமா? கல்யாணம் பண்ணமா குழந்தைய பெத்துக்கிட்டோமான்னு இருக்கணும். அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும் போதே நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதுல பண்ணி பார்க்க முடியும். புரியுதா? சந்தோஷமா இரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், எனக்கு என்ன கவலைனா, என்ன எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருந்து உங்களுக்கு பொண்ணு பிறந்திருந்தா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அண்ணே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி, இப்ப என்ன அவரு தப்பா சொன்னாரு? நிலா பொண்ணா பிறக்காம ஆம்பளை பையனா பிறந்திருந்தா சிவா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படிதான் சொல்லி சொல்லி என்னையும் வளர்த்தீங்க. நானும் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தானு பாட்டு பாடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு கடைசியில? எல்லாமே போதும். சின்ன வயசுல இருந்தே ஆசையை ஊட்டி ஊட்டி ஏமாத்துறத என்னோடவே முடிச்சுக்கோங்க. ராசு, குழந்தை பிறந்ததும் சொத்தை பிரிக்கணும்னு உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. மா, ஏ இப்ப எதுக்கு சொத்தை பிரிக்கணும்? இப்ப என்ன அவசரம் அதுக்கு இப்போ? அதானே, தாத்தா ஏதோ சொல்லிட்டு போனாருங்கிறதுக்காக சொத்தெல்லாம் பிரிச்சிட முடியுமா? எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே ஊருக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. ஒண்ணுமா சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நானும் விசாலாச்சி மட்டும் நினைச்சா பத்தாது. மொத்த குடும்பமும் நினைக்கணும். முதல்ல இது அவங்க குடும்பமா நினைக்கணும். துளசி, நீ போய் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துட்டு வாமா. பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துடலாம்ல.
அம்மா கொடு, இந்தாங்க. இந்தாங்க, நீங்களே எல்லாருக்கும் கொடுங்க. கொடுங்க. சரி, எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. துளசி, நீயும் வந்து வாங்கிக்கோ. ஒரு விபூதி, குங்குமம், எலுமிச்சை பழம், இதுக்கு போய் காலை தொட்டு கும்பிடணுமா? அவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டமா இது?